ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜேஸ் ஹிந்தி ஸ்மார்ட் கிளாஸ். நம்ம இப்போ நமக்கு மத்தியமா எக்ஸாம், ஹிந்தி எக்ஸாம் எல்லாமே வரப்போகுது. இப்போ நம்ம மத்தியமா எக்ஸாமோட இம்பார்ட்டண்ட் இஆர்சி பார்ப்போம். இன்றைக்கி இஆர்சி, நாளைக்கு அடுத்த ரோமன். ஃபஸ்ட்டு ரோமன் ஃபஸ்ட் பேப்பரில் இஆர்சி நமக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு 4 இஆர்சி கொடுத்துருப்பாங்க. ஒரு இஆர்சி எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க்கு ஃபஸ்ட்டு ரோமனில். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரோமன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோமனில் ஃபஸ்ட்டு இஆர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுபுத் மாயாலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இஆர்சி. கைஞ்சி நகி हाथ में तेरे கட்டி பத்தியோं के நயாரி है ரங் நகி हाथों में तेरे फूल रंग विलहरी है. நீங்கள் படிச்சிருப்பீங்க அதுபுத் மாயா. அதுபுத் மாயாலேருந்து இந்த இஆர்சி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். इधर संदर्भ பார்த்தீங்கன்னா एक बदियाश अद्भुत माया नामक कविता से लिया गया है. इस कविता में कवि का भगवान की अद्भुत माया सृष्टि का वर्णन करते हैं. பேராகிராஃபில் அத்புத் மாயால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுளுடைய விசித்திரமான படைப்புகளை பற்றி ஒரு வர்ணனை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த பேராகிராஃபில். பாவார்த்தம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, कवि भगवान के अद्भुत माया देखकर आश्चर्य सकते होकर कहते हैं. கடவுளுடைய படைப்புகளை பார்த்து ஆச்சரியமாயி அவர் சொல்றாரு. हे भगवान तुम्हारे हाथ में कैंची नहीं, உன்னோட கையில எந்த கத்திரிக்கோளும் இல்லை. फिर भी पत्तियों के कितने सुंदर कटी है, எப்படி ஒரு இலைகளோட வடிவம் அழகா, ஷேப் அழகா இருக்கு. तुम्हारे हाथ में कोई रंग नहीं, உன்னோட கையில எந்த வண்ணமும் இல்லை. फिर भी फूलों की अनेक रंग பரேகு, ஆனால் ஒவ்வொரு மலர்களும் பார்க்கறதுக்கு வண்ணமயமா இருக்கு அப்படிங்கிறது தான். கைச்சின்னா கத்திரிக்கோள், பத்தியம்னா லீஃபு. இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இஆர்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுபுத் மாயால இது ரெகுலராக கேட்டுட்டு, லாஸ்ட் டைம் கேட்கல, ரெகுலராக கேட்டுட்டு இருந்தது தான். அதனால இந்த இஆர்சி படிச்சுக்கோங்க. செகண்ட் இஆர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, लोगों की दो हिचकते के सोचते जीविका उनको जोड़ने के बढ़ता है पर किंतु घर का जोड़ना अक्सर उन्होंने बूंद से कुछ और ही देते कर. அதாவது வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் இந்த பூந்த் மாதிரி, மலைத்துளி மாதிரி பிரகாசிக்க முடியும். संदर्भ एक बदियाश के एक बूंद नामक कविता से लिया गया है. इस कविता के कवि है श्री अयोध्या सिंह उपाध्याय हरिओम. இந்த ஏக் பூந்த் கவிதையை, இந்த பேராகிராஃப் ஏக் பூந்த் கவிதையிலேருந்து எடுத்திருக்கோம். இது யார் எழுதுன்னா, அயோத்தியா சிங் உபாத்யாயா. இதோட பாவர்த்து பார்த்துட்டிங்கன்னா, பாவத்தில் கவி கவுத்திகே பாத்லோம் கே நிக்கல்கர், அதாவது இதில் கவி என்ன சொல்கிறான்னா, அந்த மலைத்துளி அந்த மேகத்துலேருந்து வெளியே எப்படி ஒரு கடலில் இருக்கிற சிப்பிக்குள்ள போய் முத்தா மாறுதோ, அந்த மாதிரி நீங்களும் வெளியே வந்தால் தான் உங்கள் திறமைகள் என்னன்னு வெளிப்பட்டு நீங்களும் ஒரு இந்த பூந்து மாதிரி ஆக முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. கவி கவுத்தே பாத்லோம் கே நிக்கல்கர் ஏக் பூந்த் சிப்பி में पटकर मोती बन गए. लोग अपना घर जोड़कर बाहर निकले समयम. बागल निकल के समय हिचकते डरते हैं, लेकिन वे घर जोड़कर निकलने से अक्सर बूंद की तरक अच्छी जाग बागर ज्येष्ठ बन सकते हैं. நீங்கள் பூந்து மாதிரி ஒரு நல்ல இதாக பிரகாசிக்க முடியுங்கிற சொல்கிறாங்க. தேர்ட் இயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நமக்கு இந்திரதனுஷ்லேருந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் இயர்சி நாரங்கி லால் ஹரா பீலா பங்கனி அஸ்மானி நீலா கைசே சுந்தர், இந்த இஆர்சி கேட்டிருக்காங்க. இதில் சந்தர்ப் பார்த்தீங்கன்னா, இது சேம் சந்தர்ப் நீங்கள் எந்த இஆர்சி எழுதுறீங்களோ அத்தனை. இந்திரதனுஷ் நாம கவிதா சேலியாக கவி கவிதே ஹே ராம்பதி சுக்கல். இதில் இந்த கலர்ஸ் நேம் எல்லாம் नारंगी लाल हरा पीला पंखनी आसमानी नीला, इन 7 रंगों के एक सुंदर और रंगीला रूप इंद्रधनुष के किसी से मिला. இந்த அழகான உருவத்தை யாருக்கு இந்திரதனுஷ் யார் கொடுத்தாங்க? இந்திரதனுஷ் கைசே நிக்கலாம், எங்கிருந்து இந்திரதனுஷ் எங்கிருந்து வெளியே வருது, கைசே எப்படி வெளியே வருது அப்படிங்கிறதான். இந்த இஆர்சியும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திரதனுஷ்லேருந்து
இந்த இயர்ஸையும் நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ 4th இயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ககாம் அபி தக் லுக் ரகா ஹே தீன் அக்னே ஃபர்வி. இதுவும் வந்து உங்களுக்கு இந்திரதனுஷ்லேருந்து இந்த 4th இயர்ஸையும் கேட்டிருக்காங்க. इंद्रधनुष नामक कविता से लिया गया है. इस कविता के कवि कहते हैं श्रीपति शुक्ल. இதோட பாவத்தில் பார்த்தீங்கன்னா கவி ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு. कवि आश्चर्य के साथ पूछते हैं एक इंद्रधनुष अब तक कहाँ छिप कर रहा. एक दिन में सोया हुआ, பகலெல்லாம் தூங்க போயிடுது. फिर दिन ढलते समय अचानक एक क्षण में இந்திரதனுஷ் கைசே பாகர் நிக்கலா. அது காலையிலலாம் தூங்க போயிடுது, எங்க இருக்குன்னு தெரியறது இல்லை. அப்புறம் எப்படி அது வெளியே வருதுங்கிறது தான் இந்த இது. இப்போ இந்த 4 இஆர்சியும் நீங்க நல்லா படிச்சிருங்க. இந்த 4 இஆர்சியுமே இம்பார்ட்டன்ட். இதுல சாய்ஸ் இல்லாம படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இஆர்சி வரும், ரைட்டிங்ஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம வந்து அடுத்த ரோமனை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.